ஸோ இப்போ வந்து நம்ம கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், யூஸும் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ கிரெடிட் கார்டு அதே மாதிரி சார்ஜ் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னாலே என்ன அப்படின்னா பை நவ் பே லேட்டர் அப்படின்ற கான்செப்ட் தான். இப்போ வாங்குங்க பின்னாடி கட்டுங்க அப்படிங்கிறது தான். அதே தான் சார்ஜ் கார்டுமே. இப்போ டெபிட் கார்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெபிட் கார்டு வந்துட்டு நம்ம வந்து காசு இருக்கும், அந்த இருக்கிற காசு தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளால செலவு பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் லிமிட், அதாவது ஸ்பெண்டிங் லிமிட் இவ்வளோதான் அப்படின்றது உங்களுக்கு டிஃபைன் பண்ணி இருப்பாங்க. ஆனால் சார்ஜ் கார்டு நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி டெஃபினிஷன் வந்து எதுவுமே கிடையாது. அதாவது ஸ்பெண்டிங் லிமிட் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே கிடையாது. ஸோ இப்போ கிரெடிட் கார்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு மாதம் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வந்து ஒரு 10,000 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான மினிமம் டியூ அமௌண்ட் வந்து இவ்வளோ. அதை மட்டும் நம்ம கட்டினா போதும். மீதி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதாவது கேரி ஃபார்வர்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சார்ஜ் கார்டில் வந்து என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருந்தாலும் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் அந்த பில்லிங் சைக்கிளில் நம்ம வந்து அதை பே பண்ணி தான் ஆகணும். அப்படி பே பண்ணல அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி போடுவாங்க. ப்ளஸ் அந்த அக்கௌண்ட்டை வந்து அதாவது அந்த கார்டை வந்து அவங்க கேன்சலுமே பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ் கிரெடிட் கார்டுக்கும் சார்ஜ் கார்டுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.